டெல்லி கேட்பது சரியா, தமிழ்நாடு கேட்கறது சரியா? டெல்லி கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசை எதிர்ப்பதற்காக தான் இதை கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபேர் நீட்டா, பேன் நீட்டா? ஃபேர் நீட்டுன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. பேன் நீட்டுன்னு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? பாத்தீங்களா, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டாரு. இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? இப்படியான குரல்கள் எங்கிருந்தும் வந்தா பரவாயில்ல. நம்மோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலால் கல்வி பெற்று இடஒதுக்கீடு பெற்று நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் பெண்கள் நிறைய பேர் இந்த குரலை சமீப காலங்களில் உயர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு பிடித்த ஒருவர் தமிழ்நாட்டை ஆள்கின்ற போது நீங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணக்கூடாது, எங்களுக்கு பிடித்த ஒருவருடைய படத்துக்கு நாங்க போறதெல்லாம் குத்தமான்னு கேக்குறாங்க. எது ஒன்றும் குத்தமே கிடையாது. ஆனால் தமிழ்நாடு என்ன கேக்குதுன்றத புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தமிழ்நாட்டு கேட்பதில் நியாயம் இருக்கா இல்லையா, தர்மேந்திர பிரதான் தான் நம்மளுடைய பிரச்சனையா, இல்ல நீட் நம்மளுடைய பிரச்சனையா, ஃபேர் நீட்டா, பேன் நீட்டா அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தந்தை பெரியார் அப்படின்ற ஒரு தலைவர் யூடியூப் இல்லாத, இன்ஸ்டா இல்லாத, சோசியல் மீடியா இல்லாத காலகட்டத்துல எவ்வளவு பாடுபட்டிருப்பாரு. இதெல்லாம் இருக்கிறப்பயே உடனே நீங்க சொன்னது தப்பு, நீங்க சொன்னது சரி, நீங்க பண்ணதுல இந்த விமர்சனம் இருக்கு அப்படின்னு உடனே பேசக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே இவர்கள் கிளப்பக்கூடிய பொய்யை நம்மளால சமாளிக்க முடியல, இவங்க கிளப்பக்கூடிய அவதூறுகளை நம்மளால சமாளிக்க முடியல. ஆனால் எது ஒன்றும் இல்லாத போது அத்துணை பொய்யை, பித்தலாட்டங்களை, பார்ப்பனிய அட்டூழியங்களை தோலுரித்து தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது அனைத்தையும் பெற்று தந்த தந்தை பெரியாருக்கு நன்றி சொல்லி இந்த வீடியோக்குள்ள போறேன். வீடியோ முழுமையா பாருங்க, மற்றவர்களுக்கு தயவு செய்து பகிருங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, பல விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. அதை இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கேட்கறது ஃபேர் நீட்டா, பேன் நீட்டா? 2017க்கு முன்பிருந்தே, இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா அனிதாவினுடைய மரணத்திற்கு முன்பிருந்தே, அனிதாவினுடைய தற்கொலைக்கு முன்பிருந்தே தமிழ்நாடு கேட்பது பேன் நீட். நீட் அப்படின்ற ஒரு சொல் அறிமுகம் செய்யப்பட்ட நாளிலிருந்து தமிழ்நாடு கேட்பது பேன் நீட். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, திராவிடர் கழகம் அதனுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அனைத்தையும் செய்து இந்த நீட்டை ஒழிப்பதற்கான முயற்சிகளை எல்லா காலகட்டங்களையும் மேற்கொண்டு வந்திருக்காங்க. இல்ல, போன 5 வருஷம் நீங்கள் ஆதரித்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இருந்தப்ப என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்தப்ப திமுகவினுடைய நிலைப்பாடும் பேன் நீட், நீட்டை ஒழிக்கணும். 2 முறை சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த சட்ட மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். ஆளுநர் அனுப்பாம மெத்தன போக்கோடு, ஒரு பார்ப்பனிய மனநிலையோடு, ஆரியத்திற்கு சேவகம் செய்யக்கூடிய மனநிலையோடு, RSS மனநிலையோடு இருந்தப்ப அவரை எதிர்த்து குரல் எழுப்பி நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய தபால் அனுப்ப வேண்டிய ஒரு போஸ்ட்மேன் வேலை தான் உங்க வேலைன்னு அவரை வறுத்தெடுத்து அந்த மசோதா குடியரசுத் தலைவருக்கு 2வது முறையும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. இது எல்லாம் எப்ப பண்ணாங்கன்னா திமுக ஆட்சியில இருந்தப்பதான். அப்ப திமுக ஆட்சியில் இருந்த போது நீட்டை எதிர்க்கிறோன்னு தமிழ்நாடு குரல் கொடுத்தது, தமிழ்நாடு மக்களோடு சேர்ந்து ஆளும் கட்சியும் குரல் கொடுத்தது. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப தமிழ்நாடு மக்கள் குரல் கொடுக்கிறார்கள், ஆளும் கட்சியின் தரப்பும் சேர்ந்து குரல் கொடுக்குதான்றத நான் உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். 2வது, திராவிடர் கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2017இல் திரும்ப ஏன் தங்கை அனிதாவை பற்றி சொல்றோம்னா, நீட் எதிர்ப்புக்கான ஒரு போராளியாக தன்னுடைய உயிரை நீத்தவர் அனிதா. எனக்கு படிப்பு இருக்குங்க, என்கிட்ட மார்க் இருக்குங்க, வாய்ப்பு வசதி இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து நான் வந்து இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன், 1200க்கு 1176 மதிப்பெண் எடுத்திருக்கேன், என்கிட்ட மருத்துவம் படிப்பதற்கான கட் ஆஃப் இருக்குன்னு டெல்லி வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போராடின ஒரு குழந்தை இனிமே என்னால முடியாதுன்னு சொல்லி தற்கொலை செய்து, என்னுடைய மரணமாவது இந்த தமிழ் சமூகத்தை உழுக்கட்டும், டெல்லியை அதிர வைக்கட்டும், இந்த நீட் ஒழியட்டும் நினைத்த அந்த குழந்தை மறைவதற்கு முன்பிருந்தே திராவிடர் கழகத்தின் சார்பில் இருசக்கர வாகன பேரணி போனோம். நீங்க கேட்கக்கூடிய, நீங்கள் ஆதரவில் இருந்த திமுக ஆட்சியின் போது என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்கல்ல, 2024லையும் எங்களை போன்றவர்களை திராவிடர் கழகத்தின் தலைவர் இருசக்கர வாகன பேரணியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமத்தை சுற்றி வந்து இறுதியாக சேலத்தில் நிறைவு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இப்ப ஜூலை 30, 31, ஆகஸ்ட் 1, 2 மீண்டும் இருசக்கர வாகன பேரணி போறோம்.
நீங்க நினைக்கலாம், இவ்வளோ பேசி இவ்வளோ பண்ணி ஊர் ஊரா போய் பேசுறதுனால என்ன மாறிட போகுது. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், அருமை இளைஞர்களே, மனம் தளரவே தேவையில்லை. தமிழ்நாடு எல்லாத்தையும் போராடிதான் பெற்றிருக்கு. நமக்கு இதெல்லாம் ஏன் புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டா, நமக்கு இப்பதான் ஒரு கவர்மெண்ட் நடக்குது, இப்பதான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி இப்பதான் அரசியலையே நாங்க பார்க்க ஆரம்பிக்கிறோம், சட்டமன்ற உரைகளையே நாங்க இப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறோம், நாங்கெல்லாம் இப்பதான் பாலிடிக்ஸ் பேசுறோன்றவங்களுக்கு இது புதுசா இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை, தமிழ்நாடு கடந்து வந்த இடஒதுக்கீடு வரலாறு, இங்கிருந்த குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு வரலாறு, ஹிந்தி தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு கண்ட களங்கள், ஒரு முறையும் 69% இடஒதுக்கீடை பெறுவதற்கு, அதை சட்டமாக்குறதுக்கு இப்படி நடந்த போராட்டங்கள், மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையை அமலாக்குவதற்கு தமிழ்நாடு செஞ்ச களங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், வீதிக்கு வந்தது. பல பேர் மொழிக்காக, இடஒதுக்கீட்டுக்காக உயிரை கொடுக்க தயாரான வரலாறு எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு நீட் எதிர்ப்பு போராட்டத்தினுடைய வரலாறு புரியும். நுழைவுத் தேர்வை அவ்வளோ 23 வருஷம் போராடி கலைஞர் ஆட்சிக்கு வருகிற போது நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார். அப்ப இங்க போராட்டம் நடக்கிறதும் அதன் மூலமாக ஒன்று அடைவதும் அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய சூழலுக்கு மிக இயல்பு. ஏன்னு கேட்டா, பார்ப்பனியத்தை சரியாக புரிந்து கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு, ஆரிய சூழ்ச்சியை புரிந்து கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. அதனாலதான் நீட்டு திருட்டு, நீட்டுன்றது ஒரு கொள்ளை, நீட் அப்படின்றது சூதாட்டம், நீட் அப்படின்றது பணக்காரர்களுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் திறந்து விடப்பட்ட கோச்சிங் சென்டர் என்ற அந்த கொள்ளையடிக்கக்கூடிய கூடாரத்தை வளர்க்கக்கூடியது. பிஜேபி அதுக்கு துணை போகுது, RSS அதுக்கு துணை போகுது. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, பட்டியலின ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய வீட்டு பிள்ளைங்க, முதல் தலைமுறை பிள்ளை டாக்டர் ஆகாம தடுக்கணும்ன்ற RSS சூழ்ச்சி தான் நீட்டு. எனவே நீட்டுன்ற திருட்டுல ஃபேர் திருட்டா கொஞ்சம் கெட்ட திருட்டான்றதெல்லாம் கிடையாது, திருட்டு ஒழிக்கப்படணும், நீட்டு ஒழிக்கப்படணும்ன்றதுதான் தமிழ்நாட்டினுடைய எல்லா காலகட்டத்திலும் குரல். ஆனா இப்ப எப்படி அதை மடைமாற்றாங்கன்னா, டெல்லி கேட்பது சரி, டைலூட் பண்றாங்க. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகின உடனேயே பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நீங்க எல்லாம் அமைதியா இருக்கணும்ன்றாங்க. டெல்லி கேட்டது தர்மேந்திர பிரதானுடைய பதவி விலகல். ஃபேர் நீட். தமிழ்நாடு கேட்பது பிஜேபி நீட்டே சூதாட்டம்னு ஒத்துக்கிட்டு நீட்டை பேன் பண்ணணும். ஏன் நீட்டை பேன் பண்ணணும்? ஒரு 2 விஷயம் சொல்றேன். ஒரு குழந்தை கனவோடு வளர்கிற போது கனவு காணு, டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட உடனே ஸ்டெத்தோஸ்கோப்பை வாங்கிட்டு வந்து விளையாட கொடுத்து நீ கனவு காணு கனவு காணுன்னு சொன்ன நிலைமை மாறி ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கப்ப, நான் விளையாடிட்டு ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சிடுறேன், உண்மையாவே அதெல்லாம் மாட்ட முடியாதுப்பா, நீட் இருக்காம்ப்பான்னு சின்ன சின்ன குழந்தைகள் தங்களுடைய கனவை தொலைக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த நீட் அப்படின்ற சூழ்ச்சி. நீங்க கோச்சிங் கிளாஸ் போகணும், குறைஞ்சது 8ஆவதுல இருந்து ட்ரெயின் ஆகணும், 10ஆவதுல இருந்து ட்ரெயின் ஆகணும், 2 வருஷம் படிக்கணும், 3 வருஷம் படிக்கணும், 2 அட்டெம்ப்ட் கூட எழுதலாம், இத்தனையும் செஞ்சுதான் நீங்க பாஸ் பண்ண முடியும்னா, வறுமை நிலையில் இருக்கக்கூடிய, மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைக்கு இது சாத்தியமா? உடனே என்ன பண்றாங்கன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, அடுத்து டிஎன்பிஎஸ்சி எதிர்ப்பீங்களா? அட அறிவாளிகளே, படிச்சு முடிச்சிட்டு வேலைக்காக எழுதக்கூடிய தேர்வும், படிக்க கனவோடு ஆசையோடு வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு நீங்கள் திணிக்கக்கூடிய தேர்வும் ஒண்ணா? இது 2ஐயும் முதல் ஒப்பிடுவதே அறிவாளித்தனமா, புத்திசாலித்தனமா? சரி, இப்ப இந்த ஃபேர் நீட் நடந்துட்டா அந்த நீட் சரியாயிடுமா? நீட் தேர்வில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால டெல்லி போராடுது. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனாலும் லீக் ஆகலனாலும் நீட்டே மிகப்பெரிய லீக் தான் சொல்லி போராடக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. யாருக்காக? இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கல்வி முறை வேறு, எஜுகேஷன் சிஸ்டம் வேற. இங்க அத்தனை வகையான கல்வி முறைகள் இருக்கு, அத்தனை வகையான பாடத்திட்டங்கள் இருக்கு, அத்தனை வகையான கேள்வித்தாள்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் மாறுபட்ட சூழலில் படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் கோழி பண்ணையில அடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல அடைச்சு, நீ இதை மட்டுமே போக்கஸ் பண்ணி இதுக்கு மட்டுமே பயின்று நீ வெளியே வர்றப்ப சக்கையாக மாறி எந்த விதமான மனித சூழலும் சமூக சூழலும் புரியாம ஒரு சக மனிதரை பார்த்தால் எம்பத்தி இல்லாத ஒரு கூடாரத்தை உருவாக்க RSSம் பிஜேபி முயற்சிக்கிறப்ப தமிழ்நாடு அதை எதிர்த்து நிக்குது. பிரதான் போனா அவரை விட ஒரு மிக தீவிர சங்கி அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு ஜோஷியை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, பிரகலாத் ஜோஷி வந்துட்டாருன்னா அவரை விட இவர் தீவிர RSS காரர், கர்நாடகாவினுடைய பிஜேபி மாநில தலைவராக இருந்தவர். இப்ப நம்மளுடைய நோக்கம் என்பது பிரதானா, ஜோஷியா, மோடியா, அமித்ஷாவா, நிர்மலா சீதாராமனான்னு இல்ல.
இவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சிஸ்டம் தப்பு, இந்த சிஸ்டத்தை சரி பண்ணவே முடியாது. எப்படி இந்து மதத்துல சீர்திருத்தம் பண்ணவே முடியாதோ அதே மாதிரி நீட்ல சீர்திருத்தம் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா நீட் ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்ற புரிதல் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, போராடிக்கிட்டு இருக்க இளைஞர்கள் கிட்ட பாருங்க, அவங்க கேட்டதுல ஒரு நியாயம் இருக்கு, அதை செஞ்சுட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய போராடும் குணத்தை டைலூட் பண்ணக்கூடிய வேலையை எந்த கட்சியின் முகத்தை வைத்துக்கொண்டு நீங்க பண்ணாலும் அது தப்புதான். அதை தமிழ்நாடு அடையாளம் காணும். ஏங்க, தமிழ்நாடு அரசு இப்பதானங்க வந்திருக்கு, அவங்கள போட்டு இந்த நெருக்கடி கொடுக்குறீங்க. யோசிச்சு பாருங்க, நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் ஒரு அணியில இருக்கிறப்ப அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி. ஆனா அந்த பிஜேபி கட்சி என்னெல்லாம் பேசுமோ அதை முதல் நாள் பேசுறாங்க, திடீர்னு மாறுறாங்க, திடீர்னு வர்றாங்க. யாராக இருந்தாலும் நீட் எதிர்ப்பு, நீட் ஒழிப்பு நிலைப்பாட்டில் ஒன்றாக இருக்கணும்ன்றதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனா அதை டைலூட் பண்ணி போராட்ட குணத்தை, வீரியத்தை குறைச்சு நம்மளும் ஃபேர் நீட் கேட்கலாமே, நம்மளும் தர்மேந்திர பிரதான் பதவி விலகலை ஏத்துக்கிட்டு அமைதியா இருக்கலாமே அப்படின்ற பாச்சாக்கள் தமிழ்நாட்டில் பலிக்காது. ஏன்னா நம்ம இன்னைக்கு நேத்து இல்ல, குலக்கல்வி திட்டத்தை ஏத்துக்கங்கன்னு சொன்னப்ப எதிர்த்தோம். இந்தியா முழுக்க இந்தியா ஏத்துக்கிட்டாங்க, நம்ம எதிர்த்தோம். இந்தியா முழுக்க இடஒதுக்கீடு வேண்டான்னாங்க, இந்தியா முழுக்க இடஒதுக்கீடு வேண்டான்னப்ப தமிழ்நாடு இடஒதுக்கீடு வேணும் உறுதியா நின்னும். இந்தியா முழுவதும் இடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டப்ப எங்களுக்கு இடபிள்யூஎஸ் ஒத்து வராது. ஏன்னா அது தப்பு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் பத்தி அது தப்பு. இந்தியன் கான்ஸ்டியூஷனை மதிக்காம வந்தது இடபிள்யூஎஸ். யாரோ 10% பேர் வாழ்றதுக்காக எங்க இருக்கக்கூடிய 97% பேரை நீ சாகடிச்சுக்கிட்டு இருக்கிற, அதுதான் இடபிள்யூஎஸ்னு புரிஞ்சுக்கிட்ட மாநிலம் தமிழ்நாடு. அப்ப நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். யாராவது இளைஞர்கள் வந்து இவ்வளவு நாள் வாய் திறந்தியான்னு கேட்டா, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இங்க இருக்க திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் இயக்கங்கள் செய்த போராட்ட வரலாறு சொல்லுங்க. 5 வருஷம் திமுக ஆட்சியில் இருந்தப்ப நீட்டுக்கு எதிராக ஒரு ஆளும் கட்சி என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு சொல்லுங்க. இப்பயும் மூச்சு விடாம நம்ம தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோன்றத சொல்லுங்க. எந்த கட்சியின் ரூபத்தில் வந்து ஐயோ அவர் பாவங்க, அவரை மட்டும் தொடாம என்னன்னாலும் பேசுங்கன்னு சொன்னா, யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு எது சரி என்பதை வாய் திறக்க வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. டெல்லி அதிர்வது அவர்களுடைய ஒரே ஒரு நோக்கத்திற்காக, தமிழ்நாடு தொடர்ந்து போராடுவது நம்முடைய நீண்ட நாள் மருத்துவ கட்டமைப்பை, கல்வியை சிதைக்காமல் பாதுகாப்பதற்காக. இந்த போராட்டம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இதெல்லாம் என்ன சும்மா அப்படிலாம் சொல்லி மனதளவில் எங்களை நீங்கள் பலவீனப்படுத்தினாலும், தர்மேந்திர பிரதான் போனால் ஜோஷி வருவார், ஜோஷி போனா நிர்மலா சீதாராமன் வருவாங்க, யார் போனாலும் அங்க வரப்போறது சங்கிதான்ற புரிதல் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அப்ப நாங்க கேட்பது பேன் நீட், பேன் நீட், பேன் நீட் என்பதில் தமிழ்நாடு உறுதியாக இருக்கிறது. நீட்டை ஒழிக்கின்ற வரை தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு நிச்சயமாக இதிலும் வெற்றி காணும். நன்றி.